ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சம்மு. இதை பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. வாட் மஸ்ட் பி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ரன்னிங் பாத் அரவுண்ட் விச் அன் அத்லெட் must run 5 times in order to describe 1 கிலோமீட்டர். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த ஒரு சர்க்கிள் வடிவத்தில் இருக்குது ஒன்று. ஸோ இதில் இந்த பாத்தில் 5 டைம்ஸ் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணால் மொத்தமாக இவர் எவ்வளோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஒருத்தர் 5 டைம்ஸ்க்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி போய்கிட்டே வராரு. ஓகேவா, அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே வராங்க. ஸோ இப்படி வரும்போது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ்னால் என்ன, அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் அண்ட் அதில் உள்ள அந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எனி எட்ஜ் பாயிண்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ரேடியஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, S = r θ அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இதில் S அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் அந்த எஸ். ஆறுன்றதான் நமக்கு ரேடியஸ். இந்த தீட்டான்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஃபைன் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ எஸ்ன்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டர். ஓகேவா, ஜஸ்ட்டு நம்ம அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அத்லெட், 5 டைம்ஸ் அந்த சர்க்குலர் பாத்தை ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தடவை ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத்தோட ஹோல் டிகிரி 360 டிகிரி. இது நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா, அப்போது 5 டைம்ஸ் ரன் பண்ணுறாங்க. அப்போது தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தடவை சுற்றுனா 360 டிகிரி. அப்போது 5 டைம்ஸ் சுற்றுறாங்க, அப்போது × 5 அப்படின்னு போடணும். ஓகேவா, இதுதான் தீட்டா. ஸோ இதில் இருந்து நம்ம ரேடியன்ஸ்லேயே நம்ம கொண்டு வர போகிறோம். டிகிரியில் இருக்குது இல்லையா, இதை நம்ம டிகிரியில் இருக்கிறத ரேடியன்ஸாக எப்படி மாற்றணும்னு ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ இந்த 360 டிகிரியை நம்ம ரேடியன்ஸாக மாற்ற போகிறோம். இது எப்படி இதெல்லாம் 360 × டிகிரியில் உள்ளதை ரேடியன்ஸாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், π/180 ரேடியனை மல்டிப்ளை பண்ணணும் இது கூட. ஓகேவா, ஆல்ரெடி இங்கே ஒரு × 5 இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் தீட்டாவோட வேல்யூ இன் ரேடியன்ஸில். ஸோ இதில் அடித்து கொடுக்க முடிஞ்சால் நம்ம அடித்து கொடுக்கலாம். 1 0க்கு 1 0 அடித்து கொடுத்துடலாம். 1 18 18, இங்கே 2 18 36. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது, 2 × 5ன்னு கிடைக்குது. அப்போது 10π ரேடியன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது தீட்டாவோட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி எஸ்ஸோட வேல்யூ r θ. எஸ்னா என்ன, 1000. ஆர்னா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டாவுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 10π அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் இருந்து ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே 1000 இருக்குது, அது அப்படி இருக்கட்டும். இந்த 10πயை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வந்துடும். ÷ 10π. ஓகேவா, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். ஸோ 100. இந்த பைனா வேல்யூ என்ன, 22/7. இதுதான் பையோட வேல்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னன்னு வரும், 10 × இந்த 22/7ன்றது 7/22 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு அடித்து கொடுக்க முடிஞ்சால் அடித்து கொடுக்கலாம். இப்படி இது ரெண்டும் ரெண்டாவது வைப்பால் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ I2 10, இந்த 0 மேலே வந்துடும். ஓரன் 2 ஓரன் 2, 50 × 7 என்ன வரும், 350 ÷ 11. இதுதான் ஆரோட வேல்யூ. ஓகேவா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எஸ் எதில் எடுத்திருக்கோம், மீட்டரில் எடுத்திருக்கோம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு மீட்டரில் தான் கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி டிவிஷன்லேயும் போடலாம். நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 331.818 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா.